Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல economical importance of gymnosperm பார்க்க போறோம். Last classல what is gymnosperm, what is angiosperm. Gymnosperm means திறந்த விதை தாவரம், angiosperm means மூடு விதை தாவரங்கள். அதுக்குள்ள ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் ஜிம்னோஸ்போம்ஸோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட், இந்த பிளான்ஸ்லேருந்து நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்க போகிறோம், அந்த ப்ராடக்டோட யூஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த, இப்போ பிளான் நேம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் சைக்கஸ் சிஸ்டினாலிஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான் நேம். அடுத்தது சைக்கஸ் ரெவல்யூட்டா. இந்த பிளான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் சாகோ அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ச் யூஸ்ட் அஸ் ஏ ஃபுட்டு, அதாவது ஸ்டார்ச் நிறைந்த உணவாக இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்டார்ச் வந்து இந்த சாகோ அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு, ஓகேவா, ஒரு ஃபுட் ப்ராடக்ட். இது எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் சிஸ்டினாலிஸ் அண்டு சைக்கஸ் ரெவல்யூட்டா அப்படிங்கிற பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறோம். இந்த ஃபுட்டில் என்ன இருக்கும், இந்த ஃபுட் ப்ராடக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ச் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டாக வந்து சப்ளிமெண்ட் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனஸ் ஜெராத்தியானா, இதுலேருந்து எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ரோஸ்டர்டு சீட்ஸ் எடுக்கிறோம், யூஸ்ட் அஸ் ஏ ஃபுட்டு. ரோஸ்டர்டு சீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வறுத்த விதைகள்லாம் இருக்குல்ல, நட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்றோம், பாதாம், பிஸ்தா, கேஷோ நெட்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு ரோஸ்டர்டு சீட். இது வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏபிஸ் பால்சாமியா அப்படிங்கிறது என்னென்னா கனடா பால்சம். இதுலேருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரெசின் வந்து எடுக்கிறோம். இந்த ரெசின் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் யூஸ்ட் அஸ் எ மவுண்டிங் மீடியம் இன் ப்ரிப்ரேஷன் ஸ்லைடு ப்ரிப்ரேஷன். இப்போ மெயினாக வந்து பர்மனண்ட் ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஏன்சியன் பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பிளான்ஸோட பார்ட்ஸோ, லீஃபோ, ரூட்டோ, ஸ்டெம்மோ எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மவுண்டிங் மீடியம் இன் பர்மனண்ட் ஸ்லைடு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது பர்மனண்டாக ஸ்லைடு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ரிசர்ச்சுக்காக அந்த ஸ்லைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த ஸ்லைடு வந்து நம்ம மெயினாக எதுலேருந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரெசின்ங்கிறது என்னது, ஒரு பிசின் தானே. அந்த பிசினை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுது. பர்மனண்ட் ஸ்லைடு ப்ரிப்ரேஷனுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெசின் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைனஸ் இன்சுலாரிஸ் அண்டு பைனஸ் ராக்ஸ்போரியை, இதுவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரெசின், இது இல்லாமல் அப்படின்னு இன்னொன்று டர்பன். இந்த ரெசின் அண்டு டர்பனைன் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க பேப்பர் சைஸிங் அண்டு வார்னிஷ். இப்போ பேப்பர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி சைஸ் பண்ணுறதுக்கும், இது இல்லாமல் நம்ம டோர், விண்டோ இதுக்கெல்லாம் வந்து வார்னிஷ் அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அரக்கேரியா பில்லோக்ளாடஸ் பைசியா, இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வந்து டேனின் தான் எடுக்கிறோம் நம்ம. இந்த டேனின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு, இந்த டேனின் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பார்க் ஈல்டுனா மரப்பட்டையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேனின்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். இந்த டேனின்ஸ் எங்கே மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா லெதர் இண்டஸ்ட்ரி, அதாவது தோல் துறையில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எதை அப்படின்னு கேட்டாக்க இந்த டேனின்ஸ், ஓகேவா, பார்க்லேருந்து எடுக்கக்கூடிய டேனின்ஸை தோல் தயாரித்தலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தோல் நிறையா வந்து என்ன இருக்குது அப்படின்னா லெதர்ஸ் எல்லாம் மெயினாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்பல்லாம் என்ன பண்ணுறோம் லெதர்லேருந்து தானே எடுக்கிறோம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டேனின்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. செப்பல் மட்டும் இல்லை, பேக்கு, கவர்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுறோம் லெதர் இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு மெயினாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பார்க்லேருந்து மரப்பட்டையிலேருந்து இருக்கக்கூடிய டேனின்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டாக்ஸஸ் பிரெவிஃபோலியா, இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் டாக்ஸால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ட்ரக் யூஸ்டு ஃபார் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்ஸால் அப்படிங்கிற மருந்து வந்து அதிகமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எபிட்ரா ஜெராத்தியானா, இதுலேருந்து எபிட்ரின் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த எபிட்ரின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு மெடிசன் தான், ஒரு மருந்து தான். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு
ஆஸ்துமாவுக்கு மெயினாக வந்து எபிட்ரின் யூஸ் ஆகுது. இது இல்லாமல் இந்த மூச்சு குழாயில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க அலர்ச்சியெல்லாம் சில பேருக்கு நிறையா வரும். டஸ்ட்டோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எபிட்ரின் அப்படிங்கிற மெடிசன் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த எபிட்ரின் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எபிட்ரா ஜெராத்தியானா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனஸ் ராக்ஸ்போரியை அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒலியோ ரெசின் அது எடுக்கிறோம் நம்ம. இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் மேக்ஸ் சோப், வார்னிஷ் அண்டு பிரிண்டிங் இங்க்கெல்லாம் இருக்குல்ல, பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, பேப்பர்ஸ் அதை பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் இங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். சோப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதனால் வார்னிஷ் வந்து டோரு, விண்டோஸ் இதுக்கெல்லாம் வார்னிஷ் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் சம் இன்செக்ட்ஸ் வந்து என்னவாகும், டோரில் போய் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து இப்போ கரையெல்லாம் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அதை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த வார்னிஷ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இந்த வார்னிஷ் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க ஃபைனஸ் ராக்ஸ்போரியை அந்த பிளான்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனஸ் ராக்ஸ்போரியை அண்டு பைசியா ஸ்மீத்தியானா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க இதுலேருந்து நம்ம உட் பல்ப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் மரக்கூழ், மரத்தில் நம்ம இந்த உமியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மரக்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் யூஸ்டு டு மேக் ஏ பேப்பர் தயாரிக்கிறதுக்கு இந்த உட் பல்ப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செட்ரஸ் டியோட்டரா இது எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த பிளான்ட்ஸ் வந்து இதுலேருந்து இந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய உட்டுங்கிறது மரக்கட்டை. இதுலேருந்து நம்ம எதற்கு மெயினாக இந்த உட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் டு மேக் ஏ டோர், போட்ஸ் அண்டு ரயில்வே ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த உட்டை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. போட்னா படகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் தண்டவாட அடிக்கட்டைகள்லாம் இருக்குல்ல, அந்த அடிக்கட்டைகள் தயாரிக்கிறதுக்கு இதோட அதாவது எந்த பிளான் செட்ரஸ் டியோட்டரா அப்படிங்கிற மரக்கட்டையை தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கதவு, படகு, போட் அண்ட் தென் ரயில்வே ஸ்லீப்பர்லாம் தயாரிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் நெக்ஸ்ட்டு செட்ரஸ் அட்லாண்டிகா இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஆயிலுங்கிற ப்ராடக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் யூஸ்டு இன் பர்ஃப்யூமரி அப்படின்னு கேட்டால் வாசனை திரவியங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு மெயினாக நம்ம லாஸ்ட்டு துஜா, குப்சரஸ், அரக்கேரியா, கிரிட்டோமிரியா இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல் பிளான்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், ஃப்ளோரல் டெக்கரேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸுங்கிறது அழகு தாவரமாக, அதை வீட்டில் எல்லாம் முன்னாடி வந்து அழகுக்காக அதை பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரோ பண்ணுவோம் பார்த்தீங்களா, வளர்ப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரல் அப்படிங்கிறது ஃப்ளவர்ஸ், ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க அலங்காரம் பண்ணுறதுக்கும் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம். நெக்ஸ்ட்டு பெலியோபாட்னி இன் இந்தியா. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை கிராமத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க த நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் வந்து இருக்குது. த நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் இது தேசிய கல்மர பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இது இருக்குது. இந்த ஃபாசில் பார்க்கில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதாவது 20 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஃபாசில் அப்படிங்கிறது என்ன, அதாவது ஏற்கனவே பிளான்ட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு செதஞ்சு அப்படியே மடிஞ்சு போய் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 20 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் ஜெனிரா, அதாவது பிளான்ட்ஸோட ஸ்பீசிஸ் ஜெனிரா இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ப்ரிசர்வேஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச்சுக்காக மெயினாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இந்த நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க்கில் இருக்குது. இந்த ஃபார்ம் ஜெனிரா எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த ஃபாசில் பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஹோல் பிளான்ட்ஸாக கிடைக்காது, ஓகேவா. என்ன ஆகும், இப்போ பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீஃபோ, ஸ்டெம்மோ, ரூட்டோ இதுதான் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அப்படியே படிஞ்சு போய் செதஞ்சு போய் அப்படியே ப்ரிசிபிடேஷன் ஆகிடும், ஓகேவா. இப்போ இந்த ஸ்பீசிஸ் வந்து
இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து எங்கேருந்து வந்தது, இது வந்து என்ன ஜெனிரா, இது என்ன ஸ்பீசிஸ் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாசில் பிளான்ட்ஸ் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் இதை வந்து நம்ம மெயினாக அந்த ஃபாசில்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஃபாசில் பிளான்ட்ஸ் எதுக்கு மெயினாக வந்து இந்த ப்ரிசர்வேஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்ச்லாம் பண்ணுறாங்களே, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நிறையா வந்து இந்த பிளான்ஸோட ஸ்பீசிஸ் என்ன, ஜெனிரா என்ன, இப்போ இதுவும் சேமா, இப்போ ஒரு பிளான்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ண போகிறாங்க, இப்போ இந்த பிளான்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஜெனிரா வந்து மெயினாக யூஸ் ஆகும். இது வந்து ஹோல் பிளான்ஸாக நமக்கு இருக்காது இல்லையா, அதாவது பிளான்ட் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன சின்னதாக வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன துண்டுகள்னு சொல்லுவோம். இந்த துண்டுகளை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணி ரிசர்ச்சுக்காக இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஷிவாலி ஃபாசில் பார்க், இது இல்லாமல் ஹிமாச்சல பிரதேஷ் மாட்லா ஃபாசில் பார்க், மத்திய பிரதேஷ் ராஜ்மஹால் ஹில்ஸ், ஜார்க்கண்ட் அரியலூர், இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கிய ஃபாசில் ரிச் சைட் ஆஃப் இந்தியா. இந்த பகுதிகள்லாம் வந்து முக்கியமாக தொல்லுயிர் எச்சம் மிகுந்த பகுதிகளாக இருக்கும். அதாவது முன்னாடி ஏன்சியன், அதாவது பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஆர்கன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து புதை உண்டு காணப்படும் இந்த ஏரியாவில் எல்லாமே. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு ஆர் சம் ஆஃப் த ஃபாசில் ரிச் சைட் ஆஃப் த இந்தியா. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஃபாசில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் குரூப்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபாசில் ஆல்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபாசில் ஆல்கே அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், பாசிகள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்னென்ன ஸ்பீசிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேலியோஃபெர்லா அண்ட் தென் டைமார்ஃபோசைஃபான், இதெல்லாம் வந்து ஃபாசில் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஃபாசில் ஃப்ரையோஃபைட்ஸ் கொடுத்துருக்கு, நயடைட்டா அண்ட் தென் ஹெப்பாட்டிசைட்டிஸ் அண்ட் மஸ்சைட்டஸ், இதெல்லாம் வந்து என்னது ப்ரையோஃபைட்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபாசில் டெரிட்டோஃபைட்ஸ், குக்சோமியா அண்ட் தென் ரைனியா, பராக்வாந்தியா, கலாமைட்டஸ், இதெல்லாம் வந்து ஃபாசில் டெரிட்டோஃபைட்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஜிம்னோஸ்போம் கொடுத்துருக்காங்க, மெடுலோசா, வெப்பிட்டோகார்பன், வில்லியம்சோனியா, வெப்பிட்டோடென்ட்ரான், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஜிம்னோஸ்போம்குள்ள எக்ஸாம்பிள். அடுத்தது ஃபாசில் ஆஞ்சியோஸ்போம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆர்கியாந்தஸ் அண்ட் ஃபீர்குலா, இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் ஃபாசில் பிளான்ட்ஸ் குரூப்ஸ். ஓகேவா, ஃபாசில் ஆல்கே, ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸ், ஃபாசில் டெரிட்டோஃபைட்ஸ், ஃபாசில் ஜிம்னோஸ்போம் அண்ட் தென் ஃபாசில் ஆஞ்சியோஸ்போம். இப்போ அதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்பீசிஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபாசில் பார்ட்ஸ் ஆர் பிளான்டோட ஆர்கன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க நம்ம ரிசர்ச்சுக்காக சம் ஆஃப் த, இப்போ திருவக்கரை வில்லேஜில் என்ன இருக்குது, நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபாசில் பார்க்கில். இது மட்டும் இல்லை, சில பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க அனிமல்ஸோட பாடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிளான்ட்ஸ், அதை பிளான்ட்ஸ் அனிமல்ஸோட ஆர்கன்ஸையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஏன்சியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சில அனிமல்ஸோ சில பிளான்ட்ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, அதோட பிளான்ட்ஸ் பார்ட்ஸையோ அனிமல்ஸ் ஆர்கன்ஸையோ எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரிசர்வேஷன் பண்ணி சில பார்க், அதாவது ஃபாசில் பார்க்லாம் வந்து ரிசர்ச்சுக்காக இதை மவுண்டனிங், அதாவது பர்மனண்ட் ஸ்லைடாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. யார் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி அவங்க தீசிஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மூடு விதை தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Spermatophytes also include plants bearing ovules enclosed in a protective cover called ovary. Such plants are called angiosperm. இப்போ ஆஞ்சியோஸ்போம்ங்கிறது மூடு விதை தாவரம்னு சொன்னோம். இப்போ ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓவில்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓவில்ஸுங்கிறது சூழ்கள் இல்லையா, இந்த ஓவில்ஸை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு அவுட்டர் கவரிங் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த சூழ்களை மூடி பாதுகாக்கக்கூடிய சூலகம் கொண்ட ஒரு உறை வந்து இருக்கும்.
இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சியோஸ்போம். அந்த ஓவரியை சுற்றி என்ன இருக்கும், ஒரு அவுட்டர் லேயிங் ப்ரொடக்டிவ் கவர் லேயர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூடு விதை தாவரங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த சூழ்களை சுற்றி என்ன பண்ணும், பாதுகாப்பான உரை வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியாது, ஆஞ்சியோஸ்போம் அப்படிங்கிறது தாவரத்தில் இருக்க பிளான்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது, சீடு வந்து இருக்கும். அந்த சீடை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நேராக கண்ணால் பார்க்க முடியாது. இந்த ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ஸ்லாம் எங்கே மெயினாக வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டாக்க லேண்டில் தான் வந்து அதிகமாக க்ரோ ஆகக்கூடியதாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 140 மில்லியன் இயர்ஸ் எகோ இது வந்து கிரிட்டேசியஸ் பீரியட். அதாவது என்ன ஆகும், 140 மில்லியன் அதுக்கு முன்னாடி கிரிட்டேசியஸ் பீரியடு அப்போ தான் என்னவாகும், அப்போ தான் அந்த காலத்தில் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் எல்லாமே கூட்டமாக வாழக்கூடியதாக இருந்துச்சு. எங்கே அப்படின்னு கேட்டால் லேண்டில் தான் அதிகமாக வந்து இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய க்ரோ ஆனது. இதில் இந்த சாப்ரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஸ்பேஸ் அண்ட் கெமட்டோஃபைட்ஸ் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது என்னது, ஸ்போரை உருவாக்கக்கூடியது எல்லாமே சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து டாமினன்ட் ஸ்பேஸ் அண்டு கெமட்டோஃபைட்ஸ் இஸ் ஹைலி ரெடியூஸ். கேமெட்ஸ் அதாவது ஸ்போர் உருவாங்கினதுக்கப்புறம் என்னவாகும், நமக்கு கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனால் தான் சைக்கோட் ஃபார்மேஷன் நடக்கும் இல்லையா. இந்த கெமட்டோஃபைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹைலி ரெடியூஸ்டு. ஹைலி ரெடியூஸ்டு மீன்ஸ் இது ஒடுங்கிய நிலையில் இருக்கும். இந்த கெமட்டோஃபைட்ஸ் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸில் இருக்கக்கூடிய கெமட்டோஃபைட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஒடுங்கிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம், இதில் வாஸ்குலர் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோயம் இஸ் வெல் டெவலப்டு. சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் ஆஞ்சியோஸ்போமில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஆர் ரெடியூஸ்டு இன்ஸ்டீட் ஆஃப் கோன். கூம்புகளுக்கு பதிலாக மலர் வந்து என்னவாகும், உருவாகக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஓவில்ஸ் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்டு இன் த ஓவரி. ஓவில் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், சூல் இல்லையா. இந்த சூளை சுற்றி சூலகத்தால் மூடப்பட்ட ஒரு கவர் இருக்கும். அதாவது என்க்ளோஸ்டு இன் த ஓவரி, அதாவது சூளை சுற்றி மூடி பாதுகாக்கக்கூடிய, சூளை அப்படியே சுற்றி அந்த அவுட்டர் கவரிங் அப்படிங்கிறது அதை மூடி பாதுகாக்கக்கூடிய இதில் ஒரு லேயர் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த ஓவில்ஸ் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்டு இன். சூல் வந்து எதனால், சூலகத்தினால் மூடி பாதுகாக்கப்படும். அதில் அவுட்டர் கவரிங் லேயர் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். போலன் டியூப் ஹெல்ப் இன் த ஃபெர்டிலைசேஷன். மகரந்த சேர்க்கை இப்போ நடக்கணும் அப்படின்னு கேட்டாக்க மகரந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டர் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு வாட்டர் வந்து தேவையில்லை. அதான் இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகுவாங்க, போலன் டியூப் வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸில் நமக்கு வாட்டர் வந்து தேவையில்லை. டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசன்ட். இங்கே என்னவாகும் அப்படின்னு கேட்டால் டபுள் ஃபெர்டிலைசேஷன் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. த எண்டோஸ்போம் இஸ் ட்ரிப்ளாய்டு. டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு சைக்கோட் ஃபார்மேஷன் கிடைக்கும். அப்போ என்னவாகும் அப்படின்னா அதில் 2 மேல் கேமெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஒன்று வந்து நியூக்ளியஸோடையும் இன்னொன்று வந்து செகண்டரி நியூக்ளியஸோடையும் ஃபார்ம் ஆகும். அது வந்து பின்னாடி லாஸ்ட்டாக நீங்கள் படிப்பீங்க, ப்ரீஃபாக படிப்போம். இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. த எண்டோஸ்போம் இஸ் ட்ரிப்ளா. எண்டோஸ்போம் அப்படிங்கிறது கருவுன் திசுன்னு சொல்லுவோம்ல, அதான் எண்டோஸ்போம். அது இந்த எண்டோஸ்போம் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ட்ரிப்ளாய்டு கண்டிஷனுங்கிறது மும்மடியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 classes நேம்லி. ஒன்று வந்து டைகார்டிலிடன் அண்டு மோனோகார்டிலிடன் அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணுறோம். இது ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் டிவைடட் இன்டூ 2 types. ஒன் இஸ் த டைகார்டிலிடன், அதர் ஒன் இஸ் த மோனோகார்டிலிடன். டைகார்டிலிடன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இருவித்திலை தாவரம்னு சொல்லுவோம். மோனோகார்டிலிடன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு வித்திலை தாவரம். இப்போ டைகார்டிலிடனோட ஸ்பெஷல் ஃபீச்சர், மோனோகார்டிலிடனோட ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்க்க போகிறோம். இப்போ டைகார்டிலிடனோட மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெட்டிகுலேட் வெனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீவ். இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வலைப்பின்னல் நரம்பமைவில் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 கார்டிலிடன்ஸ் இன் த சீடு. 2 விதை இலைகள் இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ப்ரைமரி ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்கலாக இருக்கக்கூடியது. இந்த ப்ரைமரி ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைமரி ரூட்டு தான் என்னவாகும் அப்படின்னா நிலைத்து வந்து டேப் ரூட்டாக மாறுது. டேப் ரூட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்க, டேப் ரூட்டுங்கிறது ஆணிவேர். அதாவது ப்ரைமரி ரூட்டு முளைக்கக்கூடிய அந்த முளைவேர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நிலைத்து இதுதான் என்னவாகுது, டேப் ரூட்டாக மாடிஃபிகேஷன் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராமரஸாக இருக்கும், இன்னொன்று வந்து பெண்டாமரஸாக இருக்கும்.
ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸில் இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதழ்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா டெட்ரா அப்படின்னாலே 4 இதழ்களாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெண்டாபரஸ் அப்படின்னாக்க 5 இதழ்களை கொண்ட மலர்கள் வந்து மலர்களோட இதழ்கள் வந்து ஆஞ்சியோஸ்போமில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ட்ரைகோல் பேட் போலன் இஸ் ப்ரெசண்ட். அந்த போலன் பார்த்தீங்க அப்படின்னா போலன்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, மகரந்த துகள். இது முக்குழியுடைய மகரந்த தூள்களாக காணப்படும். எதுலன்னு கேட்டாக்க இந்த ஆஞ்சியோஸ்போமில் இருக்கும். ஆஞ்சியோஸ்போமில் இருக்கக்கூடிய டைகாடிலிடனில் இந்த மாதிரி போலன் டியூப்ஸ் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபார் எ ரிங் இன் ஸ்டெம். வேஸ்குலர் பண்டில்ஸுங்கிறது சைலம் ஃப்ளோயம் சொல்கிறோம்ல, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதோட ஸ்டெம்மில் வந்து வளையம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஓப்பன், அதாவது கேம்பியம் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த வேஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா திறந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறோம். செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். இதில் 2ஆம் நிலை வளர்ச்சிகள்லாம் காணப்படும். அதான் இந்த ரிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரிங் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா செகண்டரி க்ரோத்தில் ஃபார்மேஷன் நடக்கும்போது அங்கே ரிங் ஃபார்மேஷன்லாம் வரும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பிளான்ட்டோட ஏஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா தேக்கோட ஸ்டெம்மை சென்டரில் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அதை நல்லா டார்க் ப்ரௌனில் தெரியும். அதில் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தெரியும். அந்த ஒரு ரிங் வந்து 1 இயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 10 ரிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால் 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த செகண்டரி க்ரோத் இருந்தால் தான் பர்டிகுலராக வந்து ஒரு பிளான்ட்டோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோட ஏஜையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மோனோகாடிலிடன் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து பேரலல் வெனேஷன் அப்படிங்கிறது இலைகளில் வந்து இணைப்போக்கு நரம்பமைவு இதில் இருக்கும். சிங்கிள் காடிலிடன் இன் சீட் அப்படின்னு கேட்டால் ஒரு விதை இலை கொண்ட வித்திலைகள் தான் இதில் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் ரேடிக்கல் டஸ் நாட் பர்சிஸ்ட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் இஸ் ப்ரெசன்ட். முளைவேர் அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்காது, காணப்படாது. இதில் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ஃபைப்ரஸ் ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஃபைப்ரஸ் ரூட் தான் இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைமரஸில் இருக்கும். மூவங்க மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதழ்கள் வந்து 3 இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ மோனோகாடிலிடனில் இருக்கக்கூடிய போலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வந்து ஒற்றை குழியுடையதாக காணப்படும். சரியா, அதுதான் மோனோகால்பேட்னு சொல்லியிருக்கேன். அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் த ஸ்டெம். ஸ்டெம்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் சைலம் ஃப்ளோயம் அப்படியே செதறி காணப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதில் இருக்கும். வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் க்ளோஸ்டு, மூடிய வேஸ்குலர் கற்றைகள் தான் இதில் அதிகமாக இருக்கும். இதில் செகண்டரி க்ரௌத் இஸ் ஆப்சண்ட். செகண்டரி க்ரௌத்துங்கிறது இதில் இருக்காது, ஆப்சண்ட். இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஷினில் கேட்கக்கூடியது, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் ஆஞ்சியோஸ்போம் ஃபைலோஜெனிக் குரூப்ஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டசன்ட் ரெகக்னைஸ் டைகாட்ஸ் as a monophyletic groups. இப்போ ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மூடி விதை தாவர இணை வகைப்பாட்டியலில் இருவித்திலை, அதாவது இருவித்திலைங்கிறது டைகாடிலிடன் இல்லையா, அந்த பிளான்ஸை ஒற்றை பரிணாம குழும தொகுப்பாக அவங்க வந்து கருத மாட்டாங்க. Plants that are traditionally classified under dicots are disposed in a several clades such as early magnolids and eudicots. இருவித்திலை அந்த தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா மேக்னோலிட்டுகள், இன்னொன்று வந்து உண்மை இருவித்திலை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இது 2ஆக தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன்று வந்து மேக்னோலிட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து யூடிகாட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம் பார்த்தோம். அதாவது ஜிம்னோஸ்போம் ஸ்பீசிஸ், அதுலேருந்து அந்த பிளான்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம், அதாவது சம் ஃபாசில் பார்க்கெல்லாம் இருக்குது. இந்த ஃபாசில் பார்க் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்ம்ஸ் ஜெனிரா அப்படிங்கிறது சம் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்ரேஷன் ஆஃப் பர்மனண்ட் ஸ்லைடெல்லாம் இந்த ஃபாசில் பிளான்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இப்போ ஃபாசிலில் ஆல்கே, ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸ், ஃபாசில் டெரிட்டோஃபைட்ஸ் அண்ட் ஃபாசில் ஜிம்னோஸ்போம்,
ஆஞ்சியோஸ்போம் இது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் ஆஞ்சியோஸ்போம் பார்த்தோம். அந்த ஆஞ்சியோஸ்போம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆஞ்சியோஸ்போமோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது அந்த ஆஞ்சியோஸ்போமில் இருக்கக்கூடிய டைகார்டிலிடன் அண்ட் மோனோகார்டிலிடனோட மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஓகேவா, அதை அனாட்டாமிக்கல் ஃபியூச்சர்ஸும் பார்த்தோம். இதை ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் டிஃப்ரென்ஷியேஷன் அடிக்கடி கேட்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷினில் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னு கூட ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் கூட கேட்கலாம். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ்.